கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு வாழ்க்கையில அவன் அனுபவிச்சு சொல்றான், தேவரீர் இது சகலவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன், நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதையாவது செய்ய வேண்டும் நினைத்து விட்டால் அது யாராலும் தடை செய்ய முடியாது, எந்த சக்தியாலும் தடை செய்ய முடியாது. நமக்கு கொடுத்து வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றத்திற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை குழப்பங்கள் வந்தாலும், பிசாசு தடைகள் கொண்டு வந்தாலும், மனிதர்கள் தடைகள் கொண்டு வந்தாலும், அது எந்த சைட்லேருந்து தடைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா யாருங்க தடை செய்ய முடியும்? ஒருவரும் தடை செய்ய முடியாது. அவருடைய கர்த்தருக்கு யார் தடை செய்ய முடியும்? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதிகமாக கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் அவர் செய்ய ஏற்கனவே முடிவு பண்ணினாரோ அதையெல்லாம் கட்டாயம் செய்து நிறைவேற்றுவார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார். ஒருவர் டிலே ஆனாலும் சரியே, அவர் செய்ய நினைச்சாரா கட்டாயம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். யார் தடை செய்ய முடியும்? கர்த்தர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது, கர்த்தர் பூட்டின ஒருவரும் திறக்கவும் முடியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் வைத்திருக்கிறார். இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க தனி வாழ்க்கை, உங்க பர்சனல் லைஃப்ல, உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல எதெல்லாம் அவர் நினைத்தாரோ, எதெல்லாம் உங்களுக்கு செய்ய அவர் கணக்கு வைத்திருக்காரோ நிச்சயம் செய்வார். யோபு வாழ்க்கையில அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவன் இழந்ததெல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். அவன் இழந்ததெல்லாம் திரும்ப தருவார். யோபுடைய வாழ்க்கை சிறையிருப்பு திருப்பி உங்கள் சிறையிருப்பு மாறும். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அவர் சகலம் செய்ய வல்லவர், எதையும் செய்வார். அவர் நன்மையானதை நமக்கு தருவார். அவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எது வேண்டுமானால் அவர் செய்வார், தடைப்படாத. நீங்க அதனால சொல்லுங்க, ஆண்டவரே தேவரே என் வாழ்க்கையில நீர் செய்யறது தடைப்படாது, நீர் சகலவற்றையும் எங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிற மழை எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியே உங்கள் வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கு அதை செய்வார். உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற்றுவார். God bless you.